உலகிலுள்ள மதங்களில் மிகவும் போற்றத்தக்கதும் பெருமை மிக்கதுமானது நமது சனாதன இந்து மதம். இது மனிதகுலத்தை காப்பாற்ற உருவானது. மனிதகுலம் தர்மத்தின்படி வாழ கடவுள் ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதார புருஷர்களாக பூமியில் தோன்றினர். ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில் என வாழ்ந்த மரியாதா புருஷன் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினம் ஸ்ரீ ராமநவமி. 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமாக தோன்றி மனிதகுலம் எப்படி வாழ வேண்டும் என்று உணர்த்தியவர். ஹிந்து தர்மத்தில் ஏற்றத்தாழ்வு என்ற எண்ணமே இல்லை என்பதை உணர்த்தியவர் ஸ்ரீராமர். ஹிந்து தர்மத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை நம் புராணங்களும் இதிகாசங்களும் தெளிவாக காட்டுகின்றன. வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் நம்மை பிரிக்க உருவாக்கிய சூழ்ச்சிதான் ஜாதி. நமக்கு சமுதாய சமத்துவத்தை உணர்த்திய ஸ்ரீராமர் ஆற்றை கடக்க உதவி செய்த குகனை ஆறத் தழுவி, இதுவரை நாங்கள் 4 சகோதரர்கள், இனி உன்னுடன் சேர்ந்த 5 ஆனோம் என்றார். வானர அரசன் சுக்ரீவனை அணைத்து கொண்டு, இனி உன்னுடன் நாங்கள் 6 ஆனோம் என்றார். அசுரகுலத்தில் பிறந்த விபீஷ்ணனுக்கு இலங்கையின் அரசனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்து, உன்னோடு சேர்ந்து 7 ஆகிறோம் என்றார். வேடன், வானரம், அசுரன் போன்றவர்களை ஜாதி இனம் பார்க்காமல் அனைவரையும் தன் உடன்பிறப்பாக ஏற்று சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினார் ராமபிரான். ராமர் அனுமனை தன் உடனேயே வைத்து நமக்கெல்லாம் சிறந்த உதாரணமாக வழிகாட்டியாக திகழ்ந்தார். சீதையை தேடி அலைந்தபோது சபரிமாதா அளித்த எளிய கனிகளை உண்டு சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தார். பறவையான ஜடாயுவை தன் பெரிய தகப்பன் என்ற உறவு முறையில் ஏற்று அவருக்கான ஈமச்சடங்கையும் செய்தார் ராமபிரான். ராமனை விட சமூக நீதி காவலன் வேறு யார் இருக்க முடியும்? ஹிந்து சமுதாயத்தில் ஜாதி வேறுபாடு இல்லை என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணமே இல்லை. ஆக்கிரமிப்பாளர்கள் உருவாக்கிய பாகுபாடுகளை களைந்து ஒன்றுபட்ட இந்து சக்தியை உருவாக்குவோம். அவர் பிறந்த ராமநவமி நன்னாளில் அவரை போற்றி பாடுவோம்.